Vivo X300 அப்படிங்கிற ஒரு கேமரா சென்ட்ரிக் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியா லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இதில் இப்போதைக்கு முத கட்டமாக X300 Ultra மற்றும் X300 FE அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இதில் ரெண்டு ஃபோனில் ஹையர் வெண்ட் வேரியண்ட், அதாவது X300 Ultraவில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க, இது போக இந்த கேமரா கேப்பபிலிட்டி என்ன, மேலும் இதை பற்றின ஃபுல் ஸ்பெக்ஸை லான்ச்சுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க தரத்தாங்க. அப்படி நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த ஃபோனோட பில் கோட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனை நமக்கு அலுமினியம் ஃப்ரேமில் செஞ்சிருக்காங்க, பேக் சைடில் கிளாஸ் பேக் வருது. மற்றபடியே இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது இப்போ இந்த ஃபோனுக்கு டியூல் ஐபி ரேட்டிங் இருக்குது, அதாவது IP68 மற்றும் IP69 அப்படிங்கிற டியூல் ஐபி ரேட்டிங் இருக்கிற காரணத்தால் ஹெவியான மழை காலங்களில் ஃபோனை வெளியெடுத்துட்டு போனோம், எந்த விதமாக சேதாரமும் ஆகாது. மற்றபடி இந்த ஃபோன் என்ன கலர்ஸில் வருது அப்படிங்கிறதையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அடுத்தாக இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.82 இன்ச்க்கான 2K LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 144 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அதாவது 1லிருந்து 144 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க LTPO பேனல் கொடுத்த காரணத்தினால. ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல ரெஃப்ரெஷ் ரேட் தானே மாறிடும். இது போய் இந்த டிஸ்பிளேக்கு 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், DC டிமிங் மாதிரி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு டால்பி விஷன், HDR10+ சப்போர்ட், HDR சப்போர்ட்லாம் இருக்குது. ஆனால் Netflix, Amazon மாதிரியான ஆப்ஸில் உள்ள HDR கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். இது போல் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அது போக இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. மற்றபடி இந்த டிஸ்பிளேக்கு மேக்ஸிமமாக 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி டிஸ்பிளே சூப்பரான ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியா கன்சப்ஷனாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் Snapdragonோட 8 Elite Gen 5 அப்படிங்கிற 3 nm ப்ராசஸர் பயன்படுத்துகிறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ஃபோனில் Adrenoவோட 840 அப்படிங்கிற GPU வருது. ஸோ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு flagship chipset கொடுத்த காரணம் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், ஹெவியான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுபோல் கேம்ஸும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மிஸ்செட்டிங் கேம்ஸ், ஹெவியான கேம்ஸ் எல்லாமே விளாட முடியும். அதுவும் ஹை கிராஃபிக்ஸை வச்சு கேம்ஸ் வந்து விளாடலாம். ஸோ எவ்வளோக்குள்ள ஹெவியான டாஸ்க் கொடுத்தாலும் கண்டிப்பாக இந்த ஃபோனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மேலும் இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஐஸ் பல்ஸ் அப்படிங்கிற ஃப்ளூயிட் VC லிக்விட் கூலிங் சேம்பர் தராங்க. அது மூலமாக இந்த சிப் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா, இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 14% இந்த VC லிக்விட் கூலிங் சேம்பரோட சைஸ் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி சைனாவில் என்ன RAM இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனில் வருது அப்படிங்கிற ஸ்க்ரீனில் பார்க்கலாம். RAM வெர்ஷனை பொறுத்து நமக்கு வந்து LPDDR5X Ultra Pro அப்படிங்கிற RAM பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 4.1 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இது வந்து கிடைக்கும். அடுத்தபடியே ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 16 பேஸ் பண்ண ஒரிஜினல் OS 16 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸ் பொறுத்தவரையும் ஒரு ரூமர்ஸ் வருது, அதாவது இந்த ஃபோனுக்கு 5 வருஷத்துக்கான OS அப்டேஷன், 7 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேஷன் தரதாக விவோ சொல்ல போகிறதாக வந்து நியூஸ் வந்துருக்கு. ஸோ இந்தியன் லான்ச்சுக்கு அப்புறம் இது வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தபடியே இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 200 மெம்பர்ஸுக்கான சோனியோட லிட்டியா 901 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. இது f1.85 ஆப்பச்சில் வருது. சென்சரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது இது 1/1.12 இன்ச்சுக்கான சென்சராக இருக்குது. ஸோ நல்லா ஒரு பெரிய சென்சர் தான். இது போய் இந்த கேமராக்கு நமக்கு ஆப்டிக் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் தராங்க. அதனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஸ்டேபிளாக இருக்கும். மேலும் இந்த கேமரா மூலமாக நமக்கு 35mm ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியும். லென்ஸை பொறுத்தவரை 1G+6P அப்படிங்கிற லென்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. மேலும் வீடியோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஃபோன் மூலமாக 4K ஃபுட்டேஜ் 120 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். அதுவும் 4K ஃபுட்டேஜ் 120 ஃப்ரேம் பெர் செகண்டில் டால்பி விஷன் வீடியோஸாக கேப்சர் பண்ண முடியும். இது போக அடிஷனலாக நமக்கு இந்த ஃபோன்லேயே 4K 120 ஃபுட்டேஜில் வந்து 10-bit கலர் லாக் சப்போர்ட்டோட வந்து வீடியோஸ் எடுக்கலாம். அதனால் ரிச்சான கலர்ஸ் வந்து இந்த ஃபோன் மூலமாக எடுக்கக்கூடிய வீடியோஸில் வந்து ரெக்கார்ட் ஆகும். இதுவும் மேக்ஸிமமாக 8K 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் வீடியோஸ் வந்து இந்த கேமரா மூலமாக எடுக்கலாம். ரெண்டாவதாக இந்த ஃபோனில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 ஆப்பச்சில் வருது. மேலும் இந்த கேமராக்கும் ஆப்டிக் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. இந்த கேமரா சோனியோட லிட்டியா 818 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. சென்சரோட சைஸை பொறுத்தவரையும் இது ஒரு 1/1.28 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மேலும் இந்த கேமராக்கு 3rd ஜென்ரேஷனுக்கான VCS பயோனிக் ஸ்பெக்ட்ரம் வந்து பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி மூணாவது கேமரா பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு 200 மெம்பர்ஸுக்கான சாம்சங்கோட HP0 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து ZEISS ஆப்டிக் சப்போர்ட் இருக்குது. APO பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமராவாக இருக்குது. மேலும் இது f2.67 ஆப்பச்சில் இயங்குது. இதுக்குமே ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் தராங்க. மேலும் இந்த கேமரா மூலமாக 3.7x ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டும் டெலிஃபோட்டோ மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். அது போக நமக்கு ZEISS கோட்டிங் இருக்கிற காரணத்தினால ZEISS ஆப்டிக் சப்போர்ட் இருக்குது. அது போக
VS1 ப்ளஸ் அப்படிங்கிற இமேஜிங் சிப் சப்போர்ட்டும் இருக்குது. 3 கேமராக்கும் அது ஒர்க் ஆகும். அதனால் ஃபோட்டோஸோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதுபோல் நமக்கு இந்த டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் லென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 85mm வரையும் டெலிஃபோட்டோ ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த கேமராஸ் கொடுக்காங்க. ஆனால் கேமரா போக இதில் அடிஷனலாக சில விஷயங்களும் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதாவது அடிஷனலாக நமக்கு எக்ஸ்ட்ராவாக டெலிகன்வெர்ட்டர் லென்ஸும் இல்லை கொடுக்குறாங்க. அது மூலமாக இதில் இந்த ஃபோனில் மாட்டி யூஸ் பண்ணும்போது பல விதமான நமக்கு ஃபோக்கல் லென்த்தில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் பார்க்கும்போது ZEISSோட G2 அப்படிங்கிற டெலிகன்வெர்ட்டர் இருக்குது. அது மூலமாக 200mmக்கான டிஸ்டன்ஸில் ஃபோக்கல் லென்த் உள்ள ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். அது மூலமாக 8.7x வந்து ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டும் இருக்குது. அதுவும் 200 மெகாபிக்சல் குவாலிட்டியில் நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இது போய் இந்த கேமராவில் அடிஷனலாக ஒரு 3 டிகிரிஸ்க்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைஸ் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னலாக அதாவது டிவைஸ் போக அடிஷனலாக ஒரு 3 டிகிரிஸ்க்கு இல்லை ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைஸ் சப்போர்ட்டும் தராங்க. அது மூலமாக வீடியோஸ்லாம் எடுத்திங்கன்னா நமக்கு 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரையும் இந்த லென்ஸ் மூலமாக சப்போர்ட் ஆகும் சொல்கிறாங்க. ரெண்டாவதாக ZEISSோட G2 Ultra அப்படிங்கிற ஒரு டெலி கன்வெர்ட்டரும் இருக்குது. இது வந்து பிக்ன்னு சொல்கிறாங்க. அது மூலமாக 400mmக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். இதே மாதிரியாக கேமராவோட இன்னும் டிஸ்டன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கும் இன்னும் குவாலிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்கும் எக்ஸ்டர்னலாக சில கிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரியாக அடிஷனல் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. மற்றபடி ஃபோட்டோஸோட குவாலிட்டியும் வீடியோ கூட்டுறதுக்கு இந்த X300 Ultraவில் சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் அட்வான்ஸ்மெண்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா ப்ளூ பிரிண்ட் ஒரிஜினல் கலர் கேமரா இருக்குது சொல்கிறாங்க. அதுபோல் விவோட கலர் சயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. கலர் கிரேடிங் அதுக்கெலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கலர் பேலட் மாதிரி பல விதமான விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது சொல்கிறாங்க. இது இப்போ இந்த ஃபோனில் வந்து நமக்கு கலர் மாஸ்டர் சினிமேட்டிக் மோட்ஸ்லாம் பல விதமான விஷயம் கொடுக்குறாங்க. இது இப்போ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃப்ளோ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதுமாதிரி பல விதமான விஷயங்கள் நமக்கு ஃபோட்டோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சொல்கிறாங்க. ஸோ கேமராஸ்க்குனே ஒரு ஃபோன் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க விவோவில் இருந்து. அடுத்தாக இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F2.0 அபர்ச்சரில் வருது. இந்த ஃப்ரண்ட் சைட் சென்சார் பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங்கோட JN1 அப்படிங்கிற சென்சார் வந்து பயன்படுத்துகிறா சொல்கிறாங்க செல்ஃபி கேமராக்காக. இது மூலமாக 92 டிகிரிஸ் வரையும் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். மற்றபடி ஃப்ரண்ட் சைட் கேமரா மூலமாக நமக்கு வந்து 4K 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வீடியோஸ் கேப்சரும் பண்ண முடியும். ஸோ இதான் ஃபோனோட செல்ஃபி கேமரா இருக்குது. அடுத்த இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃப்ராரெட் சென்சரும் இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் உள்ள இந்த டிவி ஏசி ரிமோட் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அதே ஆடியோஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோனில் USB டைப் சைடு தருங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட, அதுவும் ஹைஃபை ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SNS சப்போர்ட், டியூல் 4Gக்கான Vivo LTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS, நேவிக் NFC-லாம் இருக்குது. அது மட்டும் USB டைப் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.2 Gen 1 போர்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடு இது நல்லாவே இருக்கும் டேட்டா கேபிள் மூலமாக ஃபைல்ஸ் காப்பி பண்ணும்போது. அடுத்ததாக ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அது போய் இந்த ஃபோனில் அடிஷனலாக நமக்கு 40 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட சைனீஸ் ப்ரைஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ சைனீஸ் ப்ரைஸே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா அப்படிங்கிற ப்ரைஸிங்க்கு நெருங்குது. அது மூலமாக பேஸ் ஸ்டோரேஜோட ப்ரைஸே ஒரு 1.2 lakhsல வரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Galaxy S26 Ultra, ஐஃபோனோட Pro Max சீரிஸ், அப்போ ஷாமியோட இந்த அல்ட்ரா சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு போட்டியாக இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக. ஸோ ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுபோல் கேமரா ஃபீச்சர்ஸ் நிறைய எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ஃபீச்சர் இந்த ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பக்காவான கேமரா பேக்கேஜ் தான். ஆனால் ஒரு காஸ்ட்லியான ப்ரைஸிங்கோட வருது. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் கொடுக்குற மாதிரி இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விவோட X300 Ultra ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.